நாலேஜ் வளர்த்துக்கணும், ரீசனிங் நாலேஜ் வளர்த்துக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ மேத்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். 6ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சா அந்த மேத்ஸ் தான். இங்கிலீஷ்னாலும் தெரிஞ்சிருக்கும், நீங்க ஸ்கூல்ல படிச்சா 6ல இருந்து 10க்குள்ள உள்ள இங்கிலீஷ் தான். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. 6ல இருந்து 10 வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பொது அறிவு, பாலிட்டி, ஹிஸ்டரி, அதெல்லாம் சேர்ந்தா பொது அறிவு, அதான் ஜென்ரல் நாலேஜ். ரீசனிங்னு ஒன்று இருக்கு, அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையிலே தெரியாது, இல்ல நுண்ணறிவு. அது பேர் என்ன? ரீசனிங் டாபிக் தான் நம்ம ஸ்கூல் காலேஜ்லயே படிக்காத ஒரு டாபிக். ரீசனிங்னா எப்படி இருக்குன்னு உதாரணம் சொல்றோம்ல. ரீசனிங்ல ஒரு டாபிக் தான் கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஆட்மேன் அவுட். ஆட்மேன் அவுட்னா என்னன்னா தமிழ்ல சொல்றேன், வித்தியாசமான ஒன்றை தேர்ந்தெடு, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு, புரியுங்களா? தவறா இருக்கிற ஒன்றை சொல்லு, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி, வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேள்விதான் அர்த்தம். இப்போ என்ன அர்த்தம்னா இவங்க இப்படி எக்ஸாம் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. 5 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஆன்சர்ல 4 ஒன்று போல இருக்கும், ஒரு ஆன்சர் சம்மந்தமே இல்லாம இருக்கும். இதான் வித்தியாசமா இருக்கிறது. இப்போ உங்களுக்கு சொல்ற பாருங்க.